ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் தரமான டாப் 5 பெஸ்ட் டிடெக்டிவ் மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதுவரை அப்லோட் பண்ண டிடெக்டிவ் வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி கேயாஸ். இந்த படத்தோட டைரக்டர் டோனி கிக்லியோ. இந்த மூவி 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் கிரிமினல்ஸ் ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக உள்ள போய் அங்க இருக்கவங்கள ஹாஸ்டேஜ் தான் பிடிச்சு வைக்கிறாங்க. அந்த கேங்கோட ஹெட் டிடெக்டிவான நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் தான் பேசுவேன்னு சொல்றான். அதனால சஸ்பெண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ ஜேசன் ஸ்டேத்தமை வர வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில நம்ம எதிர்பார்க்காம நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவும் நீட்டா பண்ணிருக்காங்க. அது ஹீரோ ஜேசன் ஆகட்டும், அவரோட பார்ட்னரா வர ரைன் பிலிப் ஆகட்டும், எல்லாருமே படத்தோட ஸ்கிரீன் பிளேவையும் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காத மாதிரி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒரு ஒர்த் டு வாட்சான மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி பெவர்லி ஹில்ஸ் காப் அலெக்செஃப். இந்த படத்தோட டைரக்டர் மார்க் மோலே. இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிடெக்டிவா இருக்காரு. இவருக்கு ஜேனுங்கிற ஒரு பொண்ணுமே இருக்காங்க. இவங்க பெவர்லி ஹில்ஸ்ல ஒரு லாயரா இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க ஒரு கேஸை கையில் எடுக்க அந்த ஒரு கேஸ்ல பெரிய பெரிய ஆளுங்களா சம்மந்தப்பட்டதுனால அவங்க உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்து அது மாறுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இதுல இருந்து தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. பெவர்லி ஹில்ஸ் காப் பிலிம் சீரிஸோட 4th இன்ஸ்டால்மெண்டா இந்த படம் வந்திருக்கு. அதோட 1994 ரிலீஸ் ஆன 3rd பார்ட்டோட சீக்வலாவுமே இந்த பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓல்டு மூவில எட்டி மர்ஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸா இந்த படத்துலயும் கொடுத்திருக்காரு. இந்த பிலிம் சீரிஸ்ல வர ஒரு சில ஓல்டு கேரக்டர்ஸை 30 வருஷத்துக்கு அப்புறம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கண்டிப்பா கொடுக்கும்னே சொல்லலாம். என்னதான் ஸ்கிரீன் பிளே பிரெடிக்டபிளா மூவ் ஆனாலும் எங்கேயுமே போர் அடிக்காமையே நகருது. ஃபர்ஸ்ட் 3 பார்ட் மாதிரியே இந்த படமும் ஒரு நல்ல ஆக்ஷன் காமெடி மூவியாக வந்திருக்கு. அதோட படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி த ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட். இந்த படத்தோட டைரக்டர் ஹேமியோங். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஆப் டெவலப்பரை வில்லன் கொலை பண்றான். ஒரு கட்டத்துல இந்த ஒரு கேஸை ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்லைன் கேம்பிளிங் ஆர்கனைசேஷனே இருக்குங்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் அதகலங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த பிலிம் சீரிஸோட 4th இன்ஸ்டால்மெண்டா இந்த படம் வந்திருக்கு. 3 பார்ட்லயும் டான்லியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துலயும் கொடுத்திருக்காரு. ஹீரோக்கு ஈக்குவலா வில்லன் ரோலையும் ரொம்பவும் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. இதனாலேயே ஸ்கிரீன் பிளே ரொம்பவும் சுவாரஸ்யமாவே நகருது. மெயினா படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தாறுமாறா பண்ணிருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி ஸ்லீப்பிங் டாக்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் ஆடம் கூப்பர். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ரசல் க்ரோ ஒரு டிடெக்டிவா இருக்காரு. இப்ப ஹீரோக்கு மெமரி லாஸ் ஆகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்டர் கேஸை க்ளோஸ் பண்ணிருப்பாரு. அதுல குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்ட அந்த நபர் உண்மையான குற்றவாளியே கிடையாதுன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இதனால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த கேஸை ஹீரோ ரீஓபன் பண்றாரு. ஹீரோக்கு இருக்கிற ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இந்த ஒரு கேஸை எப்படி சால்வ் பண்றாரு அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த படத்தை த புக் ஆஃப் மிரர்ஸ்ங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படத்துல நம்ம ரசல் க்ரோ ஒரு ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. படத்தோட இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸையுமே இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணிருக்காங்க. ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்டையுமே படத்துல வச்சிருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்பிங்ல லைன்ஸ்கேட் பிளே ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி நைவ்ஸ் அவுட். இந்த படத்தோட டைரக்டர் இயான் ஜான்சன். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஹார்லன் த்ராம்பேன்னு ஒரு மிகப்பெரிய கிரைம் நாவல் ரைட்டர் இருக்காரு. இவர் தன்னோட 85வது பிறந்த நாள்ல தன்னோட ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்றாரு. அதுக்கு அடுத்த நாள் இவரோட ரூம்ல கையில கத்தியோட கழுத்தறுத்து இவர் இறந்து கிடக்குறாரு. இத போலீஸ் விசாரிச்சு சூசைட்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு பிரைவேட் டிடெக்டிவான நம்ம டேனியல் கிரேக் இது ஒரு மர்டர்னு சொல்லி இது இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவர் கண்டுபிடிச்ச மர்மங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல டேனியல் கிரே, கிறிஸ்டோபர் பிளமர், மைக்கேல் ஷானன், ஆனா டி ஆர்மஸ், கிறிஸ் எவன்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. நடிச்ச எல்லாருமே ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதோட ஸ்கிரீன் பிளேயுமே ரொம்பவும் சூப்பரா நரேட் பண்ணிருக்காங்க. ஓவராலா ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், வீடியோ எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.